ஹலோ மக்களே, வெல்கம் மை டூ சேனல் ஜான்சி விஷ்ணு 21. என்னோடய சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா 1+ சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு எடுத்து குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுப்பு பற்ற வச்சு நான் குக்கரை வச்சுக்கிறேன். நல்லா பருப்பு வெந்தோடனே இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க. மசிச்சு விட்டுட்டு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் எண்ணெய், கடுகு, சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சோடனே சாம்பாரில் எடுத்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அப்புறம் வெண்பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரைஸு, 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவுக்கு போட்டு 5 ப்ரெஷர் விட்டு நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக பொங்கல் கிடைக்கும். இப்போ அதுக்கு தாளிப்புக்கு கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஆயில், மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பொங்கலை விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வடைக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன், அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். தேவையான அளவு மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வடையை போட்டு எடுத்துக்கிறேன். யாரெல்லாம் ஐயப்போ சாமிக்கு மாலை போட்டு விரத சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம வீட்டு விரத சாப்பாடு ரெடி. நாங்களும் விரதத்தை முடித்து சாப்பிட்டோம். சூப்பரான லஞ்ச். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.